என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 106வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்களையும் நீதியை கைக்கொள்ளுகிறவர்களையும் உலகம் எப்படி பார்க்கும்? ஏமாளிகள், கோமாளிகள், பிழைக்க தெரியாதவன், அவன் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லாதவன், இப்படியே நீ நேர்மையாக இருந்துகிட்டே இரு, இப்படியே நீ உண்மையை பேசிக்கொண்டே இரு, இப்படியே நியாயமாகவே இருந்துட்டுரு, உன் வாழ்க்கை நீ வளர்ந்து வரவே முடியாது என்று சொல்லி பல பேர் உங்களுக்கு ஆலோசனை கூட கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்குற காரியம் என்ன? எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கு பிரியமான நீதி, நேர்மைகளை, நியாயத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி சில பேரை நம்ம பார்க்க முடியும், தங்கள் உயர் அதிகாரிகள் எதை சொன்னாலும் தலையாட்டுவாங்க. அவங்க சொல்கிறது தவறுன்னு தெரிஞ்சாலும் தலையாட்டுவாங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படணும், வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், அல்லது தங்கள் வேலையை பாதுகாத்து கொள்ளணுன்றதுக்காக. ஒரு சில பேரை பாருங்கள், ரொம்ப நியாயமாக நடந்து கொள்வாங்க. இல்லை, இது தவறு, இது சரி என்று சொல்லி மிக அருமையாக சுட்டி காட்டுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லி, நீங்கள் தான் பாக்கியவதிகள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் குடும்பத்தில், வீட்டில், சபையில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடத்திலும் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானபடியே நடந்து கொள்ள ஆரம்பியுங்கள். பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.